கிர்னி செடி போடலான்னு வந்துடும். கோகோ ஃபீட்டில் வந்து ப்ரோட்ரே மெத்தடில் வந்து நம்ம போடலான்னு இருக்கோம். அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கோகோ ஃபீட் நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சதும் சூடோமோனாஸ் இன்ஃப்ளோரசன்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். அதை வந்து ஒரு ட்ரேவில் வந்து கம்மியான ஒரு ட்ரேவில் வந்து 3/1 கேப்பில் வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சுட்டோம். ஆல்ரெடி அதில் வந்து ஒரு விதையாக நம்ம வந்து ஒரு ட்ரேக்கு ஒரு குழிக்கு வந்து ஒரு விதை அப்படின்ற கணக்கு எல்லா இடத்துலையும் நம்ம ட்ரே போட்டிருக்கோம். அதை போட்டதுக்கப்புறம் விதை போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் விதை வந்து மேலே வராத மாதிரி அழகாக வச்சு நம்ம மூடுவோம். ஏன் இந்த மாதிரி மூடுறோன்னு பார்த்தீங்கன்னா, விதை வந்து மேலே வந்துருக்கும். அப்போ ஈரப்பதத்தை வந்து மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக நம்ம கோகோ ஃபீட் யூஸ் பண்ணுறோம். கோகோ ஃபீட் யூஸ் பண்ணுற முக்கியத்துவம் மூடினதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரேவை வச்சு ஒரு இடத்துல வச்சு நாங்கள் கையால் தட்டுவோம். ஏன் இந்த மாதிரி ப்ரெஷர் தட்டுறது மாதிரி ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் தான் அதிகப்படியான அழுத்தம் அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த விதை வந்து முளைக்கிறதுக்கான வீரியம் வந்து ரொம்பவே அதிகரிக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒன்ஸ் இந்த கையை வச்சு ட்ரேவில் தடவி கொடுத்ததுக்கப்புறம் இதை நாங்கள் எடுத்துக்கிட்டு போய் இந்த மாதிரி செப்பரேட்டாக ஒரு கோணியில் போட்டு கீழே வந்து வேறு இறங்கிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு ட்ரே போட்டு கீழே கோணி வச்சுருவோம். அந்த மாதிரி வைக்கிறது மூலயமா லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம், இந்த கோணியவே எடுத்து இப்படி மூடி விட்டுரும். இந்த மாதிரி மூடுறது மூலயமா நம்ம ஈரப்பதம் வந்து வெளில வரத்தை வந்து நம்ம தடுக்கலாம். கரெக்டாக 3வது நாள் 2வது நாள் ஈவினிங்கே நம்ம வந்து பிரித்து வச்சுருக்கோம். ஏன் இந்த மாதிரி பிரித்து வச்சுன்னா 3வது நாளே வந்து விதை வந்து முளைச்சி வர ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி முளைச்சி வரதை வந்து நல்லா வீரியமாக வரணும். அந்த மாதிரி நம்ம 3வது நாள் எடுக்காமல் விட்டோம்னா செடி வந்து அதிகமாக ஓவராக முளைச்சி வந்து அந்த மாதிரி முளைச்சி வந்துடுத்துனா ஒரு சில நேரங்களில் தண்டு உடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை தடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம 2வது நாள் ஈவினிங்கே சாயங்கால நேரத்தில் நம்ம வந்து பிரித்து வச்சுருவோம். நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், விதைகள் மூலயமா வரக்கூடிய நோய்களை எந்த விதமான நோய்களும் இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தும். அந்த மாதிரி கட்டுப்படுத்த மூலம் விதை முளைக்கக்கூடிய வீரியத்தன்மையை அதிகப்படுத்தும்.